உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது டெலிவரி ஆகிருக்கு, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கா டெலிவரி ஆயிருந்துச்சுன்னா கால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பேசுவீங்க அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ யூஸ்வலாக டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு வார்த்தை ஃபோன் எடுத்தோடனே அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எடுத்தோடனே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுவீங்க. நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற டைமில் அவங்க என்ன மாதிரியான பெயினில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? டெலிவரி பெயின் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சிசேரியன் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை பற்றி எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட் த டைம் ஆஃப் ரெக்கவரி அந்த 1 to 2 days அவங்க எவ்வளோ பெயினோடு இருப்பாங்கன்னு தெரியுமா? ஈவன் டேர்ன் பண்ணுறது கூட, காலை அசைக்கிறது கூட அவங்களால முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம், நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. ஃபோன் எடுத்ததும் எப்படி இருக்குது வலி, பரவாயில்லையா, ஆர் யூ ஓகே நவ் அப்படின்னு கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள். அதை தாண்டி முக்கியமான ஒரு கொஷின் கேட்டே ஆகணும் உங்கள் எல்லாருக்கும். என்ன டெலிவரி ஆச்சு, என்ன டெலிவரி ஆனால் என்ன, பேபியும் நீங்களும் சேஃபாக இருக்கீங்களா, பேபிக்கு எல்லாமே ஓகேவா, உனக்கு பெயின் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சா, இந்த கொஷின் தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். நான் சொல்லித்தந்தேன், மறந்துடாது. நேற்று நான் பேஷண்ட் பார்த்துட்ருக்கேன். அந்த டைமில் பேஷண்ட்டால் சிவியர் பெயின் தாங்க முடியல, பேஷண்ட்டால் பெயின் அவங்களால டேர்ன் பண்ணக்கூட முடியல. நான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கால் வந்துச்சு. அவங்களும் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாங்க. கால் எடுத்த உடனே கங்க்ராச்சுலேஷன். பேஷண்ட் எவ்வளோ பெயினில் இருந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸை பார்த்த உடனே என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி தான் ஒரு நேரத்துலையும் நடக்குது. அந்த டைம் ஆஃப் பெயினில் வேறு உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நல்ல மூமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு கொஷின் பெயின் எப்படி இருக்குன்னு கேட்கணும். செகண்ட் கொஷின் பேபிக்கும் உங்களுக்கும் எல்லாமே ஓகேவான்னு கேட்கணும். அதுக்கு அடுத்த கொஷின் அடுத்தது தான் உங்களோடது கங்க்ராச்சுலேஷன்ஸாகவே இருக்கணும். ஃபாலோ திஸ்.